எங்கள் ஏரியாவில் ட்ரம் சத்தத்தோட ஒரு கூட்டமாக போனாங்க. சரி எங்கே போகிறாங்கன்னு பின்னாடி போய் பார்த்தா முஸ்லீம்ஸ் மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க. லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. சரி என்னம்மா பண்ண போகிறீங்கன்னு அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு மொகரம்லப்பா, அதனால தான்ப்பா நெருப்பு மெரிக்க வந்திருக்கோம், சாமி கும்பிட போகிறோம்ப்பா அப்படின்னாங்க. சரி எத்தனை மணிக்குமா மெரிப்பின்னு கேட்டதுக்கு நைட்டு 2 ஆகிடும்பா. இப்போ பாருங்கள் ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாருங்களேன். இங்கே சாமி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி பாருங்களேன் சிவசிவான் இருக்குது. என்ன ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா, இதாங்க இந்தியா. அப்புறம் அந்த மண்ணெல்லாம் குழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நெருப்பு பற்ற வச்சிட்டாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, வீடியோ எடுத்துட்டேன். அப்புறமா ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் பர்மிஷன் வாங்கலை, அதனால் நெருப்பு மெரிக்கக்கூடாதுன்னு போலீஸ்காரங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா என்னென்னமோ அவங்க பேசி 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நெருப்பு மெரிக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி ஒரு ஆளாக போங்க, ஒரு 10 பேர் கூட இல்லை அதனால சொல்லிட்டு அவங்க வழக்கப்படி வந்து அந்த காலில் பால்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறமா அவர் சுற்றி வந்தார். அப்புறமா ஒருத்தர் ரொம்ப பக்தி முத்தி போய் கையிலலாம் நெருப்பு எடுத்துட்டாரு. அப்புறமா சரி நெருப்பை ஆரம்பிங்கப்பா அப்படின்னு போலீஸ்காரங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நெருப்பு மெரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் ஒரு 10 பேர் கூட இல்லை, கடகட நெருப்பு மெரிச்சு முடிச்சிட்டாங்க. ஒருத்தரே பார்த்தீங்கன்னா 4 தடவை 5 தடவை கிட்ட மெரிச்சாரு. அப்புறமா எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. சரி முடிஞ்சிருச்சு, அவள் தான். சரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கடா வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரோடு காலியாக என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணா டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டே